ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி காலையில் எழுந்தது வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு அப்பாவுக்கு தண்ணி காய வச்சுட்டு டீ போட்டு லைட்டாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நேற்று வச்சுருந்த பழைய சாதம் மீதம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை புளி விட்டு கலக்கி வச்சுருந்த சாப்பாட்டை தாளிக்கணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு புளி விட்ட சாதத்தை தாளித்து விட்டு சாப்பிட்டுக்கிட்டோம். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது தான் சாப்பிட்டோம். லஞ்சுக்கு வந்து இனி தான் செய்யணும். அதனால் குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு தான் செய்கிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாம் கழுவி வச்சுட்டு தான் சாப்பிட்டேன். பாத்திரம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. லஞ்சுக்கு அரிசியெல்லாம் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தம்பி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தம்பி பப்பாளி பழம் கேட்டிருந்தான் ஸ்நாக்ஸுக்கு. அவனுக்கு அந்த பப்பாளி பழத்தெல்லாம் வெட்டி கொடுத்துட்டு பக்கத்து வீட்டு குழந்தைங்களாம் விளாண்டுருந்தாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டு அவனையும் சாப்பிட வச்சுட்டு அவன் கூட பேசிகிட்டு இருந்தேன். டைம் போனதே தெரியல. அதுக்கப்புறம் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த அரிசியை சாப்பாடு வச்சு விட்டுட்டு ரசம் தான் அப்பா செய்ய சொன்னார். அம்மாவும் அப்பா வெளியே போனனால அவங்க செய்ய முடியலன்ட்டு நான் தான் ரசம் வச்சுருந்தேன். ரசம் சாப்பாடும் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்து கதை பேசிட்டு விளாண்டுட்டு வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. இன்னொன்று சொல்கிறேன், எப்பயுமே வந்து யாருமே நம்மளை குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. குறை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே ஃபீல் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம ஃபீல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டே இருந்தோம்னா அவங்க நம்மளை வந்து குத்திக்கிட்டே தான் இருப்பாங்க, நம்ம குனிஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் யார் குறை சொன்னாலுமே இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் போயிருங்க. யார் சொல்கிறதையுமே கேட்காதீங்க, நீங்களாக இருங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களை சும்மா சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.